ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம ஸ்பெஷலாக மசாலா அரைச்சி தான் செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காவை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு காரக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த கத்திரிக்காவை இது மாதிரி இன்ட்டு மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ள பூச்சி புழு ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காவை கட் பண்ண உடனே தண்ணியில் சேர்த்துடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கத்திரிக்காய் கலர் மாறாமல் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மல்லி, 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. நம்ம இதெல்லாம் சேர்த்து நம்ம மசாலா அரைச்சி செய்யும்போது நம்மளுக்கு இந்த காரக்குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்பவும் ஒரே மாதிரி நம்ம குழம்பு செய்யாமல் இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அந்த சோம்பு சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோன்றதுனால வெங்காயத்தை ரஃப்பாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இது கூட 5 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. எப்போவுமே கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். அது மாதிரி நம்ம தக்காளி அதிகமாக சேர்க்கும்போது குழம்பு நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அந்த புளிப்பு சுவையோட. இப்போ வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம இது மாதிரி உப்பு சேர்த்து வதக்கிறதுனால நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளிலாம் நம்மளுக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இந்த காரக்குழம்பை புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி தான் இது. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஆறட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலை எண்ணெயில் தான் இந்த காரக்குழம்பு செய்ய போகிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெயில் கூட செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் அதிகமாக இருந்தால் நீங்கள் 2 பேட்சாக கூட கத்திரிக்காவை வதக்கி எடுத்துக்கோங்க. நான் 1/2 கிலோ கத்திரிக்காவை ஒன்றாவே சேர்த்துட்டேன். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா கத்திரிக்காய் நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கணும். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்காதீங்க. கத்திரிக்காய் நம்மளுக்கு இந்த எண்ணெயிலேயே ஒரு 50% வேகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காயெலாம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் கத்திரிக்காய் எல்லா சைடும் நல்லா சமமாக வதங்கி வரும். நீங்கள் இடையில மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி கரண்டியை வச்சு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க. அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா சமமாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்கிற எல்லா கத்திரிக்காயுமே நல்லா சமமாக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த கத்திரிக்காய் எல்லாமே 50% நல்லா எண்ணெயிலே நல்லா குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற கடுகெல்லாம் ஓரளவு பொரிஞ்சதும் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் பொரிய விடக்கூடாது. இது கூடவே ஒரு 15 பல் போல் பூண்டை தோல் உரிச்சிட்டு இது மாதிரி நல்லா ரஃப்பாக தட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டை இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா இந்த பூண்டு கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற பூண்டு எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இது கூடவே சேர்த்துக்கலாம். மசாலா ரொம்ப தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற மிளகாத்தூள் மஞ்சள் தூளோட பச்சை வாசனைலாம் போகணும். அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயிலேயே வதக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த மசாலா கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே வதக்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு நல்லா இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே மசாலா சேர்த்த உடனே தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அந்த மிளகாய் தூளோட வாசனைலாம் நம்மளுக்கு அப்படியே வரும். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் மிளகாய் தூளோட கொஞ்சமாக தனியாக தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நம்மளுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியை வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதே சமயம் உப்பும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிருக்கு. கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்து நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இது கூட புளி தண்ணி சேர்க்கணும். அதுக்காக நான் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இது கூடவே சேர்த்துக்கலாம். இல்லை உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம வெல்லம் சேர்க்கும்போது நம்மளுக்கு இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து திருப்பியும் பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துருக்கிறதுனால இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த புளியோட பச்சை வாசனை நம்மளுக்கு போகும். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா புளி தண்ணியோட பச்சை வாசனை எல்லாம் போய் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் இந்த புளிக்குழம்பு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த குழம்பு பிடிக்கும்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.